இப்போ நான் பண்ண போகிறது வந்து 6க்கு 3.5 லெக்கோட சேர்த்து 6க்கு 3.5 அது வச்சா 4 அடி வந்துடும். 6க்கு 4 வந்துடும் லெக் வச்சா. லெக் வச்சா 3.5 தான் வருதா? ஆமாம். சரி ஓகே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இது வந்து ஒரு 5 பூட் வைக்கிற மாதிரி 1 அடி கேட்டிருந்தேன். ஒரு சைடில் ஃபுல்லாகவே பூட்டின் சைஸ் இருக்கும். 1 அடி கரெக்டாக 1.25 அடியா பூட்டு இந்த ஹைட் இருக்கும்ண்ணா பூட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பூட்டு வந்து 5 பூட்டு நம்ம ஃபுல் அளவு வந்து 3 அடி இருக்குது. 3 அடி. சரி. 18னா 14 வந்து ஒரே பலகை ஒன்று போட்டால் இது 14 இது 14 ஒரு பக்கம் ஆகிடும். சரி ஓகேங்களா? இன்னொரு பக்கம் வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு. சரி. இது மட்டும் இன்னொரு பக்கம் வந்து தட்டு பலகை வந்து 1 2 3 தட்டு பலகை போட்டால் அந்த சின்ன சின்ன ஷூ அந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ 5 ஷூ வைக்கிற மாதிரி பூட் வைக்கிற மாதிரி 5 பாக்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆமாம். இப்போ இதான் பாக்ஸ் வைங்க. இதில் வந்து மிடியில் ஒரே பலகை போட்டுருவேன். சரி. இது பூட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே 1 2 3 வைக்கிற மாதிரி. ஆமாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வைக்கிற மாதிரி. சரி ஓகே. இதில் தான் வந்து அதில் தான் ஃபுல்லாக 8 இன்ச்சு போட்டால் இதில் 1 2 3 4 தடவை வரும். அதில் நீங்கள் அந்த சின்ன சின்ன ஷூவெல்லாம் வைக்கிற மாதிரி. 3 போடுறாங்க. 2 வரல எதிர்த்து போல 2 வரல. அவர் வந்து 15 இன்ச்சு சொல்கிறாரு. பூட்ஸ் வந்து 15 16 இன்ச்சு வரும். இப்போ 14 தான் இருக்குது. சென்டரா போட்டால் ஆமாம். சென்டராக போட்டால் தான் 1 இதாகுது. ஏன்னா மேலேயும் கீழே இதில் வந்து சைடில் வந்து நமக்கு இன்னும் ஒரு 20 செட் வைக்கலாம்ல? சைடு அந்த சைடில் இந்த சைடில் வைக்கலாம். இது வைக்கலாம்ல? இது மேலே வைக்கலாம்ல? ஆமாம். இது 3 அடி வருதுல உங்களுக்கு. 3 அடி வருதாமா? இது 3 அடி இது 3 அடி. இந்த 3 அடியில் நீங்கள் வந்து ஒரு ஷூ மொத்த அளவு வந்து 10 இன்ச்சுன்னு வைக்கலாம். அப்போ வந்து 3 செட்டு வைக்கலாம். 3 6 9 அந்த மாதிரி வைக்கலாம். ஓகே. அவங்க செட் ஆகிடும் சார். அதாவது நான் கேட்டது வந்து ஒரு பக்கம் மட்டும் 1 2 3 4 இப்படி கேட்டேன். 5 கேட்டேன். இவர் என்ன சொல்றாருன்னா சென்டரா வச்சிருக்கேன். அது நம்ம ஹைட் வந்து நம்ம வந்து சோ இப்படி வைக்கும்போது 2 வச்சுக்கலாம். 2 4 5 அப்படி வச்சுக்கலாம். சார் கேக்குறது ரொம்ப பெருசெல்லாம் பண்றாதீங்க சைடுல திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன பண்றோம் 3 அடி கணக்கு பண்ணி வச்சோம். நம்ம யாரும் திட்ட மாட்டாங்க. அசோசியேஷன்ல சார் சொன்னாரு ஏன்னா இது பெருசா இருக்கு பான்னு அசோசியேஷன்ல யாராவது கேட்க போறாங்க யார் வீட்லயும் இல்ல நம்ம வீட்டுல மட்டும் தான் கேட்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நம்ம 3 அடி கணக்கு பண்ணோம். கரெக்டாக வந்துடும் சார். நம்ம இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். 5 பூட் 6 பூட் வைக்கிற மாதிரி வைக்கலாம் சார். ஏன்னா பூட்டின் சைஸ் வந்துடும். கண்டிப்பா வைக்கலாம் சார். 2 ஒரு தட்டுக்குள்ள 2 இருக்குல்ல உள்ள உங்களுக்கு வைக்கலாம். மொத்தம் 6 வைக்கலாம். 6னா 3 வைக்கலாம். 3 வைக்கலாம். அப்படி வேலை ஓகே ரைட்டு. கீழே 3 மேலே 3 வச்சுக்கலாம். செட் 3 செட் வச்சுக்கலாம். இதுதான் பிளான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6க்கு 3.5க்கு வந்து ஷூ ரேக் செஞ்சிட்டோம். ஸோ இது செய்கிற காஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத. ஸோ நம்ம ஷூ ரேக் ரெடிமேடாக வாங்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ பட் லைஃப்பும் நல்லா வரும். ஸோ யூஸ் பண்ணுற வுட்டை பொறுத்து நான் யூஸ் பண்ண வந்து நல்ல குவாலிட்டியான பிளேவுட் தான் நான் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் மொத்தம் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரேக் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக பூட்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே 4 வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே 4. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 ரேக் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 8 ப்ளஸ் கீழே வந்து ஒரு 5 ஷூ வைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 13 ஷூ கிட்ட வைக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரேக் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஷூ வைக்கலாம். ஸோ மொத்தம் 4 ரேக்கில் கிட்டத்தட்ட வந்து 4 4 4 8 +4 12 +4 16. ஸோ மொத்தம் 16 ஷூ வைக்கலாம். ஸோ 16 ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வைக்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 ஷூ வைக்கலாம். ஸோ இது வச்சுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூ ரேக் வந்து பத்தாமல் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சின்ன பாக்ஸ் அடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாக்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் காட்டுறேன். இந்த ஷூ ரேக் செய்கிறதுக்கு மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13,000 மேலே ஆச்சுங்க. ஸோ வந்து இது நம்ம ரெடிமேடாக வாங்கினா கிட்டத்தட்ட 25,000 மேலே வரும். பட் நமக்கு வந்து கார்பெண்டர் லேபர் அதை மெட்டீரியல் சேர்த்துலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 13,500 கிட்ட ஆச்சு. ஸோ நம்ம ரெடிமேடாக பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டருங்க. பார்த்துங்க.